மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தலையில் 6 மணி நேர அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் இருக்கும் சகோதரி ஒருவர் தேவனை உயர்த்தி ஆராதிக்கும் இந்த காட்சிகள் தற்போது அனைவரையும் நிகழ்ச்சியடைய வைத்துள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் கால்பந்து வீரரும் தற்போதைய கால்பந்து குழுக்களின் ஆய்வாளராகவும் செயல்பட்டு வருபவர்தான் டேவிட் பொல்லாக். இவரின் மனைவிதான் லிண்ட்சி பொல்லாக். இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் என்று 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் சகோதரி லிண்ட்சி பொல்லாக் அவர்கள் மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். இதன் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தலையில் பெரிய அளவிலான 6 மணி நேர அறுவை சிகிச்சை நடைபெற்றது. பின்னர் அறுவை சிகிச்சை முடிந்து மருத்துவமனையின் ICUவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது அவரின் கணவரான டேவிட் பொல்லாக் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு அழகான கிறிஸ்தவ பாடலை ICUவில் ஒலிக்க செய்தார். இதனை கேட்டவுடன் தன்னால் எழுந்து ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலும் தன்னுடைய படுக்கையில் இருந்தவாறே தன்னுடைய கைகளை உயர்த்தி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறார். இந்த காட்சிகள் பார்ப்பவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியடைய வைத்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகோதரி லிண்ட்சி பொல்லாக் அவர்கள் பூரண சுகம் அடையும்படியாக நாம் அனைவரும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். இந்த அருமையான காட்சிகளை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம் தேவனுடைய நாமம் மகிமையடையட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.